2026ஆம் வருடத்தினுடைய சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அபார வெற்றி பெற்று தற்போது முதலமைச்சராக பதவியேற்றிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற பொதுத் தேர்தலிலும் வின் பண்ணுவார் அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் தாங்க நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ 2029 நடக்கக்கூடிய நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். 2029 தேர்தலில் பிரதமர் வேட்பாளரில் விஜய் நிச்சயமாக வின் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ஆர்பி உதயகுமார் ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காருங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயிலில் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். 2029 நாடாளுமன்ற தேர்தலில் முதலமைச்சர் விஜய் பிரதமர் வேட்பாளராக நிறுத்தத்துக்கு முன்னெடுப்புகளானது நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் கிடச்சிருக்குங்க. எல்லா மொழிகளிலுமே ரீல்ஸ் வெளியிட்டு விஜயனுடைய பிம்பத்தை மட்டுமே கட்டமைத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். டெல்லியில் இருக்கக்கூடியவங்க உடனடியாக இப்போதே அவங்க உஷாராக ஆயிக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தான் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய ஆர்பி உதயகுமார் தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா விஜய் தலைமையில் தமிழகத்தில் தாவேக்கா ஆட்சியானது இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இடையே வார்த்தை மோதலானது தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ விஜய் ஆட்சியை அதிமுக தரப்பு கடுமையாக விமர்சித்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய ஆர்பி உதயகுமார் நேற்று செய்தியாளர்களை சந்தித்து ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் விஜய் முதலமைச்சராக பதவி ஏற்று கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 75 நாட்கள் கடந்து ஆயிடுச்சு. இந்த 75 நாட்களில் தமிழ்நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அதை பற்றி முதல்வர் விஜய், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், அதிகாரிகள் அல்லது மக்களுக்காவது ஏதாவது ஒன்று தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை அவர் கேட்டிருக்காரு. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரியும் அப்படிங்கிறதே நமக்கு ஒரு சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் குறிப்பிட்டிருக்காரு. இதையாவது விடுங்க, எதிர்க்கட்சிகள் சுட்டி காட்டி சொல்லக்கூடிய விஷயங்களையாவது முதலமைச்சர் விஜய் கவனத்தில் எடுத்துக்கிறாரா அப்படின்னா அதுவுமே சந்தேகம்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா தமிழ்நாட்டில் விஜய் பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா சட்ட ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, போதைப் பொருள் நடமாட்டம், மின்வெட்டு, சிறை மரணங்கள், பயிர்க்கடன் தள்ளுபடி, டெல்டா மாவட்ட வறட்சி, அது மட்டும் இல்லாமல் மேதகாது அணை பிரச்சனை, இருமொழி பிரச்சனை, இப்படி உடனடியாக தீர்வு காண வேண்டிய 1000 பிரச்சனைகள் நமக்கு தலைக்கு மேலே தொங்கிட்டு இருக்குது. ஆனால் மிகவும் யதார்த்தமாக சின்ன தவறு நடந்துருச்சு அப்படின்றதுக்காக தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு விஜய் கட்சியினர் கடந்து சென்றுட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த நிலையில் விஜய் அவர்கள் செய்யாத ஒரு விஷயத்தை செய்த மாதிரி ஒரு போலி வீடியோக்களை தயார் பண்ணி தமிழ் மொழி மட்டும் இல்லைங்க, பல்வேறு மொழிகளில் இன்ஃப்ளூயன்ஸ்களை எல்லாம் வைத்து கொண்டு ரீல்ஸ் வெளியிட்டு விஜய்க்காக ஒரு பிம்பத்தையே கட்டமைச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த பிம்பத்தை எல்லாம் கட்டமைக்கிறதெல்லாம் விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம், விஜய் அவர்கள் இந்த 75 நாட்களில் என்ன தான் செய்திருக்காரு, இந்த 75 நாட்களாக எதுவுமே செய்ததா இன்ன வரைக்கும் எந்த விஷயமும் வெளிவரலை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இந்த மாய பிம்பத்தை நம்பி தான் எல்லாருமே ஏமாந்துட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரியும் அவர் குறிப்பிட்டிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு இந்த மாதிரியான பிம்பத்தை வைத்துக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியாமல் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் முதலமைச்சர் விஜயை பிரதமர் வேட்பாளராக முன்னெடுப்பு நடத்திட்டு இருக்காங்க. ஸோ டெல்லியில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் உடனடியாக இப்போவே உஷாராயிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ஆர்பி உதயகுமார் அவர்கள் நிறைய விஷயங்களை பேசியிருந்தார். அதில் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா சிடிஆர் நிர்மல்குமார் பேசுகிற மாதிரி ஒரு சில விஷயங்களை எல்லாம் குறிப்பிட்டிருந்தார். ஸோ சிடிஆர் நிர்மல்குமார் பேசுகிறது எல்லாம் பச்சை பொய், அவங்க எங்கள் கூட இருந்தவங்க தான், அவங்க எங்கள் ஆள் தான், நாங்கள் தான் அவரை அனுப்பியே வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி ஆர்பி உதயகுமார் ஒரு ஷாக்கிங்கான நியூஸை கொடுத்துருக்காருங்க. ஏன்னா அவர் எங்கள் ஆள் தான், அவரை நாங்கள் அனுப்புனதுக்கான காரணமே விஜய் முடிச்சுட்டு வா அப்படின்னு தான் அனுப்பியே வச்சுருக்கோம். இப்படி இருக்கும்போது அவர் சொல்கிறத வச்சு யாரும் எந்த விஷயத்தையும் நீங்கள் எடை போடாதீங்க, எங்கள் கூடயே தான் அவங்க இருந்தார் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஸோ நிர்மல்குமார் உண்மையிலே அதிமுகவின் மூலமாக அனுப்பப்பட்ட ஆளா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை இப்போ கிளப்பியிருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா இவர் நிறைய விஷயங்களை தொடர்ந்து பேசியிருக்காருங்க. இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடியதுன்னா மின்வெட்டு. இந்த மின்வெட்டு ஏற்படுவதற்கு நிர்மல்குமார் தான் காரணமே,
விஜயை முடிப்பதற்காக அவர் தான் வந்து மின்தடையை வந்து ஏற்படுத்திட்டு இருக்காரு அப்படின்னும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மின்வாரிய துறையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் இவர் மூலமாக தான் வந்து ஏற்படுது. கண்டிப்பாக வந்து மின்தடையை வந்து ஏற்படுத்துவார், போராட்டம்லாம் நடக்கும். இது மட்டும் இல்லாமல் பொதுமக்களே விஜய் அவர்கள் கொடுக்குறேன்னு சொன்ன அந்த 200 யூனிட் இலவச மின்னை வந்து நிச்சயமாக வந்து தரவே மாட்டாங்க. நாங்கள் அனுப்பி வைத்த ஆள் இருக்கிற வரைக்கும் இந்த விஷயம் நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரி அவர் வந்து டைரெக்டாகவே வந்து பேசியிருக்காரு. ஓப்பனாக வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஸோ இவர் வந்து நாங்கள் அனுப்பி வைத்த ஆள் தான், அவர் அதிமுகவினுடைய ஸ்பை தான் நிர்மல்குமார் அப்படின்ற மாதிரி ஆணித்தனமாக வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இது எதுக்காக இப்படி வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு தெரில. நிர்மல்குமாரை வந்து முடிச்சு விட போகிறாங்களா, இல்லை விஜய் அவர்களுக்கு வந்து நல்ல ஒரு சரியான பாடம் கற்பிக்க போகிறாங்களா, இல்லை அதிமுக மீண்டும் போய் இன்னும் படுகொலியில் போய் விழப்போகுதா, இதெல்லாம் யாருக்கும் எதுவும் தெரியாது. ஆனால் இப்போதைக்கு ஆர்பி உதயகுமார் சொன்ன விஷயத்தை வச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து நிர்மல்குமார் வந்து அதிமுகவினுடைய ஆள் தானா அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்கும் வந்திருக்குங்க. ஸோ அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சியில் இருந்து இன்னொரு கட்சிக்கு வந்து போயிருக்காங்க அப்படிங்கனாவே நிச்சயம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா இந்த கட்சியை பற்றி அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ ரொம்ப நாளாக இருந்த இடத்துல விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு வந்து தாவறாங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக விஜய் அவர்கள் வந்து உஷாராக இருக்கணும். ஏன்னா இந்த கட்சி அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும், இல்லை உறுப்பினர்களாக இருக்கட்டும், எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், யாரையும் நம்பி ஒரு சில விஷயங்களை வந்து செய்யவே கூடாது. செஞ்சுட்டார் அப்படின்னாவே அது வந்து பாதிப்படைஞ்சிடும். இப்போ நிர்மல்குமார் அவர் ஏன் வந்து மின்துறைக்கு வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரியான சந்தேகங்கள் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்களை மின்வாரிய துறையில் தான் வந்து நிறைய மோசடிகள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவர் வந்து இப்போதைக்கு வந்து அப்டேட் கொடுத்துருக்காரு. இருந்தாலும் இதுவுமே வந்து உண்மையை தான் சொல்லியிருக்காரா, இல்லை இதுவும் இவங்களுடைய சூழ்ச்சி தானா அப்படின்ற மாதிரி நிறைய சந்தேகங்களை வந்து உதயகுமாருடைய பேட்டிக்கு அப்புறமா வந்து இப்போ கிளப்பியிருக்குன்னே சொல்லணும். ஸோ நிர்மல்குமாரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே வந்து அவர் அதிமுகவினுடைய ஸ்பையாக தான் இருப்பாரா? அப்படி உங்களுக்கு ஏதாவது வந்து தோணுதா அப்படின்ற மாதிரிலாம் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆர்பி உதயகுமார் அவர்கள் ஏன் இந்த அளவுக்கு வந்து ஓப்பனாக பேசணும்? ஸோ அவங்களுடைய ஸ்பை வந்து தாவேக்கால வந்து ஒரு துறையில் இருக்காரு அப்படிங்கிறத இவர் இந்த அளவுக்கு வந்து ஓப்பனாக பேச வேண்டிய அவசியம் என்ன? இதுவும் வந்து ஒரு சில நேரங்களில் வந்து யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ இவ்வளோ ஓப்பனாக சொல்லிட்டார் அப்படின்னா நிர்மல்குமார் மேலே யாருக்கும் வந்து எந்த சந்தேகமும் வராதா? தாவேக கட்சிக்காரங்க அப்படியே வந்து விட்டுருவாங்களா? விஜயனுடைய காதுக்கு இந்த விஷயம் வந்து போகாதா? ஸோ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று சிறப்பாக வந்து செயல்படணும், தமிழ்நாட்டை வந்து ஒரு வளமான மாநிலமாக வந்து மாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அவருடைய கனவு எப்படி நிறைவேறப் போகுது? இந்த மாதிரி போலியான பிம்பங்களை ஏற்படுத்துறதுனாலையோ, இல்லை போலியான ஆட்களை வச்சுருக்கிறதுனாலையோ, கூடயே இருக்கக்கூடியவங்களை பற்றி சரியாக தெரிஞ்சிக்காமே இருக்கிறதுனால கண்டிப்பாக என்றைக்குமே வந்து ஆபத்து தான் அப்படின்றத வந்து விஜய் அவர்கள் வந்து முழுமையாக புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா போதும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இவர் உண்மையிலே வந்து அடுத்த 2029 நடக்கக்கூடிய நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட்டாருன்னா கண்டிப்பாக வந்து பிரதமர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் பிரதமர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்றதெல்லாம் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.